ஹலோ, வெல்கம் டு கலாம் அகாடமி. இப்போது நம்ம நேற்று பார்த்தோம்ல, ஸோ வரலாறை பற்றி பார்த்தோம்ல. இப்போ அதில் இருந்து ஒரு 25 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். அது இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, வரலாறு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? கிரேக்கம். ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? விசாரிப்பதன் மூலம் கற்றல். நாணயங்கள் பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நாணயவியல். கல்வெட்டுக்கள் பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கல்வெட்டியல். பாறை ஓவியங்களுக்கு பிரசித்தி பெற்ற இடம் எது? பீம்பேட்கா. பீம்பேட்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? மத்திய பிரதேசம். தொல்பொருள் சான்றுகளில் அடங்குவது எது? நாணயங்கள். இலக்கிய சான்றுகளில் அடங்குவது எது? மகாபாரதம். மகசார்பற்ற இலக்கியம் எது? மதம் சாராத நூல்கள். மகசார்புள்ள இலக்கியத்தில் அடங்குவது எது? வேதங்கள். பழங்கற்காலத்தில் மனிதர்கள் எங்கு வாழ்ந்தனர்கள்? குகைகளில். பழங்கற்காலத்தில் மனிதர்களில் தொழில் என்ன? வேட்டையாடுதல். எந்த காலத்தில் விவசாயம் தொடங்கினர்? புதிய கற்காலம். இரும்பு காலத்தில் என்ன வளர்ச்சி ஏற்பட்டது? விவசாயம் வளர்ந்தது. நினைவு சின்னங்களில் அடங்குவது எது? கோவில்கள். அணிகலன்கள் என்றால் என்ன? நகைகள். மடங்கள் என்றால் என்ன? மத குரு தங்கும் இடம். வரலாற்று காலங்களின் எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? ஆண்டுகள். கிமு என்றால் என்ன? கிறிஸ்து பிறப்பதற்கு முன். கிபி என்றால் என்ன? கிறிஸ்து பிறப்பதற்கு பின். வெளிநாட்டு பயணி குறிப்புகள் எந்த வகை சான்று? இலக்கிய சான்றுகள். இராமாயணம் எந்த வகை இலக்கியம்? மகசார்புள்ள இலக்கியம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்றால் என்ன? எழுத்து கண்டுபிடிப்பதற்கு முன். நாட்டுப்புற கதைகள் எந்த வகை சான்றுகள்? இலக்கிய சான்றுகள். வரலாற்றை படிப்பதால் கிடைக்கும் பயன்கள் என்ன? முன்னோர்கள் வாழ்க்கை முறையை அறியலாம். தேங்க்யூ கைஸ்.